தேர்தலை பற்றி நான் கவலைப்படுவனே அல்ல. நான் இளமையிலிருந்து போராட்ட களத்தில் இருப்பவன். கண்டிப்பாக இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் மொழிக்கும் இனத்திற்கு போராடுவேன். தேர்தல் அரசியல் என்பது தேர்தல் காலத்தில் தேர்தல் அறிவித்த பிறகு பார்த்துக் கொள்ளலாம். நிலைப்பாடு அதான் தேர்தல் தேதி அறிவிக்கிட்டு நிலைப்பாடை சொல்றேன். 97 லட்சம் வாக்காளர்களை நீக்கிருப்பது என்பது அது அவரை வச்சுட்டு நான் சொல்லக்கூடாது. அதனால 97 லட்சம் வாக்காளர்களை நீக்கிருப்பது என்பது அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதது. சுமார் 20 லட்சம் பேர் இறந்துட்டாங்கன்னா ஓகே, ஏற்றுக்கிறோம். மீதி 67 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் அவர்களுக்கான முகவரி இல்லைன்றாங்க. அப்போ முகவரி இல்லாதவர்கள் தான் இந்தியாவில் 60 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் வாழ்கிறார்களா? அப்போ அவருடைய ஜனநாயக உரிமையை பறித்திருப்பதாக நாங்கள் கருதுகிறோம். அதெல்லாம் நரேந்திர மோடி அவர்கள் பீகாரை போன்று இங்கு எந்த தில்லுமுள்ளும் இல்லாமல் இங்கு இந்திய நாட்டின் குடிமக்கள் அனைவருக்கும் தேர்தல் வாக்குரிமை வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் எமது கோரிக்கை. இல்லை, அதில் தான் முறைகேடு, அதில் தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்கு. இங்கிருந்து அவங்களுடைய அஜெண்டாவே இங்க இருக்கிற திமுக அதிமுக என்ற 2 திராவிட கட்சிகளை ஒழிக்கணும். ஒழிச்சுட்டு பாரதிய ஜனதா என்கிற மதவாத மக்களை மதத்தின் பெயரால் அணிதிரட்டுகின்ற அந்த கட்சி ஆட்சிக்கு வரணும். அதற்காக அவர்கள் செய்கின்ற வேலை. வட மாநிலத்தவர்கள் 1 கோடி பேருக்கு மேலே இருக்கிறாங்க. அவங்களுக்கு இப்போ 8 லட்சம் பேருக்கு வாக்காளராக சேர்த்துருக்காங்க. அந்த இறுதி வாக்காளர் பட்டியல் ஜனவரியில் வரும். அப்போ வரும்போது தான் தெரியும் இதனுடைய பேராபத்து இருக்கு. அவர்கள் வந்து வட இந்திய சித்தாந்தத்தை கொண்டவர்கள். தமிழ்நாட்டுடைய வாழ்வுரிமையோ தமிழ் சமூகத்தின் பண்பாடு கலை கலாச்சாரத்தை குறித்து அவர்களுக்கு சிறிதும் கவலை இல்லை. எப்படியாவது ஆட்சி அதிகாரத்தை பெற வேண்டும். அதற்காக நரேந்திர மோடி அவர்கள் பீகாரில் நடைமுறைப்படுத்தியது போல் இங்கே நடைமுறைப்படுத்த வாய்ப்பு இருக்கு என்று நாங்கள் அச்சப்படுகிறோம். இன்னைக்கு அணுகுலைகளை பராமரிப்பதற்கு செய்வதற்கு அந்த மசோதாவை தமிழக வாழ்வுரிமை கட்சி எதிர்க்கிறது. நன்றி.